உங்கள் உள்ளமும் அவருடைய உள்ளமும் இணையணும். அதுதான் முக்கியம். உங்களுடைய உள்ளம் அவரை நோக்கி தேடும் பொழுது அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். ஏசப்பா செய்த அற்புதங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக அற்புதங்களை செய்தார். அநேக அற்புதங்கள். வேதம் சொல்கிறது அவர் எங்கு போனாலும் ஜனங்கள், திரள் கூட்டமான ஜனம் அவரை பின் சென்றது. நீங்க மத்தேயுல பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். அவ்வளவு ஜனங்க போனாங்களாம். இன்னும் சிலர் என்ன செய்தாங்க, அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டா சுகமாவோன்னு சொல்லி அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். அவர் மீது அவ்வளவு பாசமா இருந்தாங்க. இன்னும் அவர் செய்த அற்புதங்களை எழுதுனா கணக்கில் அடங்காதுன்னு சொல்லி யோவான் 21ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல யோவான் எழுதுகிறான், இன்னும் இயேசு செய்தவற்றையெல்லாம் எழுதுனா புத்தகங்களை இந்த உலகம் கொள்ளாதுன்னு சொல்றான். நமக்கு 4 சுவிசேஷத்துல தான் ஏசப்பா செய்ததை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா யோவான் என்ன சொல்லுகிறான், அவர் செய்ததை எழுதுனா உலகமே கொள்ளாதான். அவ்வளவு அற்புதங்களை செய்தார். அதனாலதான் நம்ம சொல்றோம், ஏசப்பா கிட்ட வந்து போனவங்க ஒருத்தர் கூட துக்கமுகமாய் போகவில்லை. இதில் எழுதியிருக்கிற பல காரியங்கள் சீஷர்கள் பார்த்து தெரிந்த காரியங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனா ஒருவேளை சீஷர்கள் அறியாமலேயே எத்தனையோ ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடந்திருக்கலாம். ஏசப்பாவை பின்பற்றின சீஷர்கள், ஏசப்பாக்கு பிறகு வந்த அப்போஸ்தலர்களை குறித்து எழுதும் பொழுது வேதம் என்ன சொல்லுது, அவர்கள் கடந்து போகும்போது அவங்க நிழல் பட்டாலே எல்லாரும் சுகமாயிட்டாங்களாம். அப்ப ஏசப்பாவை பின்பற்றினவங்களுக்கே அப்படி அற்புதம் நடந்துச்சுன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவருடைய நிழல் பட்டு எத்தனை பேர் சுகமாயிருப்பாங்க, அவருடைய வார்த்தைகளை கேட்டு எத்தனை பேர் சுகமாயிருப்பாங்க, கணக்கில் அடங்காத மக்கள் சுகமாயிருப்பார். அதுதான் உண்மை. சரித்திரமும் அதை தான் சொல்லுகிறது. ஏசப்பா சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே, எகிப்திற்கு போகும் பொழுதே அற்புதங்கள் நடந்ததாம். இப்படியெல்லாம் ஒரு தேவகுமாரன் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இன்றும் நமக்காக ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவர். லெந்து காலம் வந்தாலே நம்ம எல்லாரும் ஏசப்பா பின்பற்றுவங்க எல்லாத்துக்கும் ஒரு முகமாயிரும். அப்படியே முகம் நீளமா போயிடும். நான் சின்ன வயசுல படிக்கும் பொழுது ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அங்க இருக்கிற அந்த சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, லென்டன் சீசன் வந்துருச்சு, அதனால நீங்க வந்து ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க நல்ல எண்ணத்தோட சொன்னா கூட அங்க படிக்கிற பிள்ளைகள், கூட படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த எண்ணம் இருக்காது. மாற என்ன செய்வாங்க தெரியுமா, ஓ லெந்து காலம் வந்துருச்சு, அதனால நான் பூ வைக்கக்கூடாது, அதனால நான் கறி சாப்பிடக்கூடாது, அதனால நான் நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடாது, நான் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி உலக பிரகாரமான சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையை நீங்க சொல்ல போனீங்கன்னா, லெந்து காலம் என்பது இட் இஸ் எ செலிப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து தபசு காலம் சொல்றது, ஏசப்பா நமக்காக மரித்ததை நம்ம நினைக்கிறோம், அது நமக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்கணும். எப்படி கொண்டாட்டமா இருக்கணும் தெரியுமா, பெரிய கொண்டாட்டத்தை நான் நடத்த சொல்லலாம், மாறாக அவர் நமக்காக மரித்தாரே என்கின்ற சந்தோஷம், என்கின்ற நன்றி நமக்குள்ள பொங்கி எழணும். பொங்கி எழும் பொழுது அவருக்காக நம்ம எதை வேண்டுமென்றாலும் செய்வோம் என்கின்ற துணிச்சல் நமக்குள்ள வந்துடும். நிறைய சமயங்களில் நம்ம என்ன செய்யறோம், உலக பிரகாரமா ஏதோ 1-2 காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் தான் கரெக்டா லெந்து காலத்துல தான் 3 பிறந்த நாள் வரும். 3 பிறந்த நாள்ல நீங்க என்ன சாம்பாரும் காயுமா போட முடியும் பிறந்த நாள் அன்னைக்கு? அது விசேஷமா அப்பாவோட பிறந்த நாள் மார்ச் 13, கண்டிப்பா லெந்து காலத்துல தான் வரும். அதனால எங்க வீட்டுல லெந்து காலத்துல கறி கண்டிப்பா உண்டு. எல்லாருக்கும் அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு, என் மகனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, என் அக்கா பையனோட பிறந்த நாள் அன்னைக்கு அநேகருக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து, ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து நல்ல சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன் தெரியுமா, நம்ம வந்து ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுதே ஒரு மனுஷருடைய வாழ்க்கையை நம்ம அப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறோம். அப்ப ஏசப்பா இந்த உலகம் பூரா நமக்காக பிறக்க போகிற பிறந்த எல்லாருக்காகவும் மரித்தாரே, தம் ஜீவனை கொடுத்தாரே, நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தாரே, ரட்சிப்பை கொடுத்தாரே. அப்ப அது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க.
அதனால உலக பிரகாரமான தியாகம் முக்கியம் அல்ல, நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஏசப்பாவுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசிக்க வாசிக்க நமக்கு அது புளிச்சு போகவே போகாது, நமக்கு அது பழசா தெரியவே தெரியாது. ஒவ்வொரு நாளும் நீங்க சுவிசேஷங்களை வாசிங்களே, சுவிசேஷங்களை வாசிக்க வாசிக்க ஒவ்வொன்றும் புதிது புதிதாக இருக்கும். அவரை சந்தித்த மக்கள் எவ்வளவு விதவிதமான மக்கள், அவர் செய்த அற்புதங்கள் எவ்வளவு விதவிதமான அற்புதங்கள், அப்படியே நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, ஏசப்பா எங்க போனாலும் நான் திரளான மக்கள் கூடுனாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த அதிகாரத்துல அங்கே ஆலயத்துல சினகாக்ல ஒரு தேவாலயத்திற்கு அவர் வந்திருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்ப இந்த தேவாலயத்தில் அவர் உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு பாருங்க. அங்கே விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை அங்கு கொண்டு வருகிறாள். விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ எப்படி கண்டுபிடிக்கப்பட்டால், கையும் மையுமாய் கண்டுபிடிக்கப்பட்டாளாம். அப்ப இந்த இயேசு சுவாமி சொல்லுகிற காரியங்களை குற்றம் கண்டுபிடிக்கணும்னே ஒரு கூட்டம் அலைஞ்சு கொண்டு இருந்துச்சு அந்த காலத்துல. ஏசப்பா காலத்துலயும் அப்படிதான் இருந்தாங்க, இந்த காலத்துலயும் அப்படிதான் இருக்காங்க. இந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் ஒரு பிரசங்கம் பார்த்துட்டிங்கன்னா போதும், அதுக்கு ஈக்குவலாக பல மடங்கு அந்த பிரசங்கிக்கிற ஆட்களை திட்டி நிறைய பிரசங்கங்கள் வந்துருச்சு. இப்போ அது ஒரு பிழப்பாக நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பைபிளில் பாருங்கள், ஏசப்பா அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஊழியங்களை அவர் செய்யவில்லை. அவர் பரிசேயர் சதுசேயரை டைரக்டாக திட்டுனாரே ஒளிஞ்சு, அவர் என்ன சொன்னார், தம்முடைய சீஷர்களிடத்தில் என்ன சொன்னார், நம்மளோடு சேர்க்காதவன் நமக்கு எதிரியா இருக்கானா, நம்மளோடு சேர்க்கிறவன் அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவன் நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பான்னு சொன்னார். ஒருத்தன் உன் பேர்ல ஞானஸ்நானம் கொடுக்குறான் ஆண்டவரே, உம்முடைய பேர்ல பிசாசுகளை துரத்துக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு சீஷர்கள் ஓடி போய் சொன்னாங்க. அவனை தடுக்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதுதான் எப்படியோ இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது, அவ்வளவுதான். நம்ம மற்றவர்களை திட்டி திட்டி குறை சொல்லி சொல்லி அதை ஒரு ஊழியமா நம்ம என்ன செய்யக்கூடாது. அதை இயேசப்பா அங்கீகரிக்கவே மாட்டார். ஏனென்றால் நம்ம அவர்களை திட்டல, அவர்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை திட்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறை சொல்லி குற்றம் சொல்லுகிற பாவம் ஒரு நாளும் மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு என்ன நடக்குது, இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்கே 5ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மேல் குற்றம் சுமத்த வேண்டும் என்றதுக்காகவே வந்து கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்க, 5ஆம் வசனத்துல கேட்கிறாங்க, இவர் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணம் கட்டளையிட்டு இருக்கிறது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாருங்க, இந்த விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, இந்த விபச்சார ஸ்திரீ அப்படின்னு சொல்லும் பொழுது கையுமையுமாய் களவுல திருடனை பிடிக்கிறாங்க அப்படின்னா, திருடன் அவன் ஒன்றியாய் தான் திருட வருவான், இல்ல அவனோட கூட்டாளிகள் இருக்கும். ஆனா இந்த விபச்சாரம் என்னும் பாவத்துல கண்டிப்பா இன்னொருத்தர் இருந்திருக்கணும், அவங்கள விட்டுட்டாங்க. அதுதான் மோசே நியாயப்பிரமாணம்னு சொல்லி ஸ்திரீயை மாத்திரம் பிடிச்சு இழுத்துட்டு வந்து இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பாட்ட கேட்குறாங்க, நீர் என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே? அதனாலதான் ஏசப்பாவுக்கு ஈக்குவலா யாருமே வர முடியாது. அவர் தேவாதி தேவன், இருதயங்களை பார்க்கிற கர்த்தர். அவர் எப்போதுமே அவர் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும், வித்தியாசமா தான் இருக்கும். மனுஷன் சொல்லுகிற பிரகாரம் தேவன் ஒரு நாள் சொல்லுகிறதல்ல. தேவன் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் தான் என்ன செய்யறான், முகத்தை பார்க்கிறான். அப்ப இந்த ஜனங்க கொண்டு வந்து இந்த பெண்ணை நிப்பாட்டும் பொழுது அவளுடைய அந்த பெண்ணினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நிச்சயமா கல்லால எரிந்து கொல்லப்பட போகிறோம். நம்மளை பிடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, கல்லால எரிஞ்சு கொலை. இதுதான் அங்க இருக்கிற நியதி, ஜட்ஜ்மெண்ட். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இதை மாற்றி அமைக்கவே முடியாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 6ஆம் வசனத்துல, இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். தரையில எழுதுறாரு. அப்ப இவர் அமைதியா இருக்கிறாரே அப்படின்னு அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்க. அப்ப ஓயாம கேட்டுக்கொண்டுட்டு இருக்காங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் ஆகுதாங்க, நிச்சயமா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, கொஞ்ச நேரம் ஏசப்பா அமைதியா இருந்துட்டே இருந்திருப்பார். சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க, வேத அறிஞர்கள் சொல்றாங்க, ஏசப்பா அங்க நின்றுட்டு இருந்தவனுடைய பாவத்தெல்லாம் தரையில எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏசப்பாவை பார்த்தா நம்ம கேட்கலாம், என்ன ஆண்டவரே நீங்க எழுதுறீங்க, அங்க நின்னவங்க யார் யார் என்னென்ன பாவம் பண்ணாங்க?
அப்போ ஓயாமல் கேட்டுட்டு இருந்தானே ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவர் மேலே கல்லெறியட்டும்னு சொன்னார். அப்போ ஏசப்பாவோட ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்க. இதை தான் நான் சொன்னேன், அவர் யாரையும் பார்ஷியலாக நியாயம் தீர்க்கிற தேவனே கிடையாது. டீச்சர் நிச்சயமாக ஒரு சில டீச்சர்ஸ் அப்படி இருப்பாங்க, நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன். அந்த டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா, தங்களுக்கு பிடிச்சமான பிள்ளைகளுக்கு நிறைய மார்க் போடுவாங்க, தங்களுக்கு பிடிச்சமான பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நான் ஒரு கல்லூரியில் படித்தேன். அந்த கல்லூரியில் அங்கே இருக்கிற கோஆர்டினேட்டர் என்ன தெரியுமா செய்வார், லைப்ரரியை பூட்டி வச்சுருவார். லைப்ரரி எல்லாத்துக்கும் சொந்தம் தானே, ஆனால் இவர் என்ன செஞ்சிருவார், லைப்ரரியை பூட்டி வச்சிருவார். அது ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு கல்லூரி. அப்போ அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் மாத்திரம் நல்லா படிக்கணும்னு அவர் நினைப்பார். அதனால லைப்ரரியை திறந்தேன்னு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டார். சொல்லாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு 10 பிள்ளைங்களை மாத்திரம் கூப்பிட்டு லைப்ரரி திறந்திருக்கு, போய் புக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். அவங்கெல்லாம் புக்கோடு வரும்பொழுது தான் நமக்கு தெரியும், ஆஹா நம்ம புக் எடுக்கலையே, ஏன்பா லைப்ரரி திறந்தாச்சான். ஆமாம்மா நேற்றே திறந்துட்டாங்க சார், யார்கிட்டையும் சொல்லலை, நாங்கள் போய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மனுஷனுடைய வழக்கம். மனுஷனுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பாரபட்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இயேசுவின் கண்களிலோ அவருடைய பார்வையிலோ அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்கிறவர் கிடையாது. அதனால் இந்த பாவியான ஸ்திரீயை எல்லாரும் கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறப்ப வேதம் சொல்லுகிறது, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் ஒருத்தன் சாகணும்னு நினைக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றார், எல்லாரும் கல்லை தூக்கி போட்டு போயிட்டாங்க. சொன்ன உடனே என்ன நடந்தது, எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு பாவம் இல்லாதவன் எவனாவது இருந்திருக்க முடியுமா? நிச்சயமா இருந்திருக்க முடியாது. அதுல நின்றுட்டு இருந்தவன் பலரே விபச்சாரம் பண்ணியிருப்பான் அவளோட. அதனால எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கல்லை கீழே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஸ்திரீ நடுவே நின்றாள், இயேசு அங்க தனித்து இருக்கிறார், ஒருவரும் இல்லை. இயேசப்பா அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், உன்னை குற்றம் சாட்டினவர்கள் என்ன, உனக்கு தண்டனை, உனக்கு ஆக்கினைக்குள்ளாக்கினவர்கள் எங்கே? அந்த ஸ்திரீ சொல்றா, ஒருவரையும் காணோம். அவன் என்ன நினைச்சிருப்பா, எல்லாரும் போயிட்டாங்க, இவரு நம்மளை கல்லெறிஞ்சு கொல்ல போறாருன்னு நினைச்சிருப்பா. அதுதான் அப்ப இருந்த போதகர்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்களுடைய வழக்கம். ஆனால் இயேசுவோ நியாயப்பிரமாணத்தை வித்தியாசமான முறையில் நிறைவேற்ற வந்தார். தம்முடைய இரத்தத்தினால பாவத்தை கழுவ வந்தார். அப்ப இயேசுப்பா அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றது என்ன, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போய் நீ பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. போய் நீ பாவம் செய்யாதே, பாவம் செய்யாத. அப்போ பாருங்க, இயேசப்பாவுடைய அன்பு அங்கே ஊற்றப்படுகின்றது. கல்வாரி அன்பு அங்கே ஊற்றப்படுகின்றது. அவரே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அந்த இடத்துல அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றார், போ இனி பாவம் செய்யாது. நான் உன்னை கொல்லலப்பா, நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறதில்லை, நிச்சயமா உன்னை நான் என்ன செய்வேன், உனக்கு விடுதலையை கொடுக்கிறேன். உன் பாவத்தில் இருந்து நீக்குவதற்கு என்னால் மாத்திரம்தான் முடியும்னு சொல்றார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் பாவி இல்லை, நான் நல்லவன், நான் நீதிமான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இயேசு சொல்லி கொடுத்த இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 18ஆம் வசனம், இந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன படிக்கிறோம், அவர் உலகத்தை நியாயம் தீர்க்கவோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவோ அவர் வரவில்லை, மாறாக தம்முடைய குமாரனின் மூலமாக இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றே இந்த உலகத்தை அனுப்பினார். அதனால இயேசு கிறிஸ்துவிட்ட யாரு வந்தாலும் யோவான் 6:37 சொல்லுகிறது போல, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை, ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்க சொல்லலாம், நான் தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஒரு சகோதரன் இப்படி பரிதாபமா இமெயில் எழுதுவார். அவர் ஒரு நல்ல கிறிஸ்துவ சகோதரன், பம்பாய் பட்டணத்துல போய் வேலை செய்ய ஆரம்பித்தார். அங்க வேலை செஞ்சுட்டு அப்படியே ஃபாரினுக்கு போனார். அங்க ஃபாரினுக்கு போய் வேலை செஞ்ச உடனே அவரையும் அறியாமல் நண்பர்களுடைய ப்ரெஷர்னால என்ன பண்ணிட்டாரு, ஒரு சில பாவங்களில் விழுந்து விட்டார். அந்த ஒரு சில பாவங்களில் விழுந்தது அவருடைய குற்ற உணர்வை பயங்கரமா அவருடைய உள்ளத்துல வாட்டி வதைக்கிறது. ஒவ்வொரு நாளும் எழுதுவார், ஐயோ நான் அந்த பாவத்துல விழுந்துட்டேன், என்னை எப்படியாவது ஆண்டவர் மன்னிக்கணும், எனக்கு வியாதி வந்துருமோ, நான் செத்து போயிடுவேனோ, இப்படின்ற பயம் என்னை என்ன செய்து கவ்வி கொண்டிருக்கிறது என்று எழுதுவார். மரண பயம் என்னை கவ்வி கொண்டிருக்கிறது, நான் எப்ப செத்து போறேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நிறைய பாவங்களை பண்ணி பண்ணி மழுங்கின மக்கள் உண்டு. ஆனா ஒரு சிலருக்கு அந்த பாவத்தை பண்ணும் பொழுது, அந்த சின்ன பாவங்களை பண்ணிட்டாலும் அந்த குற்ற
குற்ற உணர்வு என்ன செய்யாது, அவர்களை விடவே விடாது. துரத்தி கொண்டே இருக்கும். ஒரு பயம் இருக்கும், சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ஆனால் ஏசப்பாவுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அந்த குற்ற உணர்வையும் வேரோடு கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. அந்த குற்ற உணர்வையும் எடுத்து போடுகிறார். நிச்சயமா அந்த பாவத்தினால நம்ம ஆண்டவருடைய வழியை விலகி நம்ம போயிருப்போம் என்றால் ஒரே சொல்யூஷன் தான், ஏசப்பா நான் ஒரு பாவி, என்னை மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை அவர் பார்க்கிறார். சங்கீதம் 51:17 சொல்லுகிறது, தேவரீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. அவர் புறக்கணிக்கவே மாட்டார். ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பு மகா பெரிய அன்பு. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் என்ன விதத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, உலக பிரகாரமான பாவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பாவியான ஸ்திரியை போல பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அல்ல நான் பாவமே பண்ணலை, ஏதோ ஒரு விதமான ஒரு சமாதானமின்மை என்னுடைய உள்ளத்தில் இருக்குதுன்னு சொன்னாலும் இன்றைக்கி யோசித்து பாருங்க. கையுமையுமாய் பாவத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்மணியை இயேசுவால் விடுவிக்க கூடும் என்றால் நம்மை விடுவிக்க முடியாதா? நிச்சயமாய் முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் முடியும். அவளுக்கு அந்த போதகர் யாரு, எதற்கு இங்கே உட்கார்ந்துருக்காரு, எதற்கு அவரிடத்துல கூட்டி செல்கிறாள் என்று அவர் யோசித்திருக்கவே மாட்டார். ஆனால் அவரிடத்துல வருகிறவர்களுக்கு ஒரு நாளும் அவர் தண்டனை விதிக்கிறவர் அல்ல, மனுஷனை போல நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. தம்முடைய அன்பினால் அரவணைப்பார். உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும், பல வருஷங்களுக்கு முன்பதாக ஆட்டோ சங்கர் என்கின்றதான பயங்கரமான ஒரு குற்றவாளி இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து வந்தார். அவரை குறித்து செய்தித்தாள்கள்லாம் வரும் பொழுதே நமக்கு பயமாக இருக்கும். அநேகரை கொன்று விபச்சார பாவத்தில் ஈடுபட்டு பலவிதமான தவறுகளை செய்து அநேக பெண்களை கொன்று தன்னுடைய வீட்டிலேயே செவுத்துல புதைச்சி வச்சிருந்தவர். சுவற்றில் என்ன செஞ்சிருந்தாரு? புதைச்சி வச்சிருந்தார். அப்படி அவரை குறித்து பயங்கரமாக செய்தித்தாள்லாம் வந்தது. தேடினாங்க, கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிற்பாடு திரும்ப எஸ்கேப் பண்ணாங்க, திரும்பி கண்டுபிடிச்சாங்க. எனக்கு எப்படி இது தெரியும்னா, நாங்கள் ஸ்கூலுக்கு ஆட்டோவில் போவோம். அப்போ அவர் ஆட்டோ ஓட்டுகிறவர் என்பதனால அவர் தப்பிச்சு ஜெயிலேருந்து போனப்புறம் அவரை பிடிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, போலீஸ்காரங்க எல்லா ஆட்டோவையும் நின்று பார்ப்பாங்க. அப்போ தான் எதுக்கு எல்லா ஆட்டோவையும் நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு, பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியாக நடந்தது என்ன? அவர் சிறைச்சாலையிலே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு பல வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தார். மன்னிக்கப்பட முடியாத ஒரு குற்றம். உண்மைதான், கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? யாரோ ஒரு ஊழியக்காரர் மூலமாக இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார், வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். என்னை போன்ற கொடூரமான பாவியையும் இயேசு ஏற்றுக்கொள்ளுவாரா என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு விடை கிடைத்தது. மனதில் சமாதானம் பெற்றார். கடைசியில் மரிக்கும் பொழுது ஞானஸ்நானம் பெற்று நான் இன்றைக்கு பரலோகம் செல்கிறேன் என்று மரித்து போனான். தூக்கிலிட்டாங்க. ஆனாலும் மரிக்கும் பொழுது அவனுடைய சமாதானத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த ஆத்துமா, அந்த சரீரம் அவன் செய்த குற்றங்களுக்காக மண்ணோடு மண்ணா புதைக்கப்பட்டது. அந்த சரீரம் தண்டனைக்கு உட்பட்டது. ஆனால் அவனுடைய ஆத்மாவோ பரலோகத்திற்கு சென்றது. இது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்க. வேறு யாராகிலும் இப்படிப்பட்ட ஒரு பாவியை அணைச்சு கொள்ள முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அணைத்து நான் உன் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதுதான் நம்ம ஏசப்பா. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அடுத்ததாக நீங்க பாருங்க, இந்த லூக்கா சுவிசேஷத்துல நீங்க பார்க்கும் பொழுது பல அற்புதங்களை நம்ம பார்க்கலாம். இந்த 4 சுவிசேஷங்கள்லையும் ஒவ்வொரு சுவிசேஷம் ஒவ்வொரு ஃபோக்கஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன ஃபோக்கஸ் தெரியுமா? மத்தேயுவில் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து எப்படி இந்த உலகத்திற்கு பிறப்பு வந்தது, அவருடைய ஜீனியாலஜி என்ன, அவருடைய வம்ச வரலாறு என்ன, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க்கு சுவிசேஷத்தில் அவருடைய அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் அவருடைய அற்புதங்கள், அவருடைய வம்ச வரலாறு மற்றும் ஒரு படித்த நபர்கள், கிரானலாஜிக்கல் ஆர்டர் என்று சொல்லுவார்கள், வரிசையாக எழுதப்பட்டிருக்கும் அவருடைய பிறப்பிலிருந்து. யோவான் சுவிசேஷத்தில் அவருடைய தெய்வீகத்தை குறித்து நல்லா அருமையாக எழுதியிருப்பார்கள். அப்போ இந்த லூக்கா சுவிசேஷன் எழுதும் பொழுது அவன் ஒரு டாக்டர்.
அவன் ஒரு மருத்துவர். நீங்கள் நிருபங்களில் படிச்சீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், மருத்துவர் ஆகிய லூக்கா என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அவன் ஒரு மருத்துவன். அவன் டைரக்டாக இயேசுவை குறித்து பார்க்காவிட்டாலும் 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் படிக்கும் பொழுது தெயோப்பிலு என்கின்றவருக்கு எழுதுகிறான். என்ன எழுதுகிறான்? நான் கேள்விப்பட்டது, நான் அலசி ஆராய்ந்தது எல்லாவற்றையும் வரிசையாக சொல்ல இது நல்லதாய் கண்டது என்று சொல்லுகிறான். இப்படி எழுதப்பட்ட இந்த சுவிசேஷத்தில் ஒரு அருமையான ஒரு இன்சிடென்ட் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்றால் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. யவீரு என்கின்ற ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். எதற்கு அழைக்கப்படுகிறார்? யவீருவினுடைய 12 வயது சிறுமி மரண அவஸ்தையாய் இருக்கிறாள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த மரண அவஸ்தையாய் இருக்கிற இந்த பெண்மணியை உயிரோடு எழுப்பும்படி ஆண்டவர் போகிறார், சுகப்படுத்தும்படி ஆண்டவர் போகிறார். ஆக்சுவலி அவள் செத்து போகலை. ஏசப்பாவை கூப்பிடும் பொழுது அவள் மரணத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறாள். அதனால் அவர் எப்படியாவது அவளை சுகமாக்கிடுவார் ஆண்டவர்னு சொல்லி யவீரு கூட்டி கொண்டு போகிறார். 42ஆம் வசனத்தில் பாருங்க, தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏசப்பா எங்கே போனாலும் திரளான ஜனங்கள் அவர் பின்னாடி போனாங்க. நமக்கு கொஞ்சம் பேர் கூட்டமாக நின்னாலே நமக்கு என்ன செஞ்சிடும்? மூச்செல்லாம் அடைச்சிடும். அப்படிப்பட்ட ஜனங்களை காட்டிலும் திரள் கூட்டம். அந்த காலத்தில் பாருங்கள், கூட்டத்தை வழிவகுக்கிறதுக்கோ இல்லை கூட்டத்தை சரி பண்ணுறதுக்கோ அவங்கள ஒழுங்குபடுத்துறதுக்கோ ஒரு வசதியும் இருந்திருக்காது. ஆனால் அந்த காலத்திலேயே எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமலேயே ஏசப்பாவை பின்பற்றுகிற ஜனங்கள் என்னவா இருந்தாங்களாம்? திரளாக இருந்தார். அப்போ இந்த திரள் கூட்டமான ஜனங்கள் மத்தியில் அங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருகிறாள். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாடு. இந்த பெரும்பாடு அவளுக்கு நீங்கவே இல்லை. லூக்கா ஒரு டாக்டராக இருந்ததுனால, மருத்துவராக இருந்ததுனால அங்கே 43ஆம் வசனத்தில் ஒரே வசனத்தில் அவளுடைய சரித்திரத்தையே அடக்கி விட்டார். என்ன எழுதியிருக்கார் பாருங்க, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திரிகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. இந்த காலத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரே வார்த்தையில் எழுதி முடிச்சிட்டார். மருத்துவர்கள்ட்ட நான் போகிறேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற யாராவது ஒருத்தர் இருந்தால் அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நான் ரெகுலராக டாக்டர்கிட்ட போகிறேன், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். யாராவது நம்ம டாக்டர்கிட்ட போனால் சந்தோஷமாக இருப்போமா? நிச்சயமாகவே இருக்க மாட்டோம், கண்டிப்பாக இருக்க மாட்டோம். சின்ன பிள்ளைங்க வேணால் ஊசி போடுறதுக்கு அழுகும், ஆனால் பெரியவங்களா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? ஐயோ டாக்டர்கிட்ட போகணுமே. மருத்துவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது, ஆனாலும் அவர்கள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். ஆனாலும் கூட ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சந்தோஷமாக போனவன் ஒருத்தருமே கிடையாது. சந்தோஷமாக போனவங்க ஒருத்தருமே கிடையாது. எங்களுக்கு தெரிந்த ஒரு தம்பி உண்டு. அந்த தம்பிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறை. அதனால அவங்க என்ன செய்வாங்க? டாக்டர்கிட்ட ரெகுலராக டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருக்கும். அவர் டாக்டர்கிட்ட போயிட்டு வரும் பொழுதெல்லாம் அப்போ நாங்கள் கேட்போம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டியாப்பா அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டேன் அப்படிம்பா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு கேட்போம், என்ன சொன்னேன்? டாக்டர் என்ன கேட்டார்? டாக்டர் நீ நல்லா இருக்கியான்னு கேட்டார். நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படிம்பா. அப்போ என் மகன் சொல்லுவான், நீ எதுக்கு டாக்டர்கிட்ட போகிற? போய் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வரியே, இதுக்கு தான் நீ டாக்டர்கிட்ட போறியா? அதுக்கு நீ டாக்டர்கிட்ட போகாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்படி நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. டாக்டர்கிட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் நம்ம. இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் ஜனங்க கதறுதலை பார்க்கும் பொழுது, மருத்துவமனைகளில் படுற பாடுகளை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். மருத்துவர்களும் தங்களால் முடிஞ்சதை பண்ணுவாங்க, நர்சஸ் முடிஞ்சதை பண்ணுவாங்க. ஆனாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொழுது பாருங்கள், அது ஒரு நரக வேதனை தான் நமக்கு, நரக வேதனை. ஒருவேளை நான் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கலைனாலும் எங்கள் குடும்பத்தில் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, என் மகனுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் மருத்துவமனைக்கு அக்கம்பெனி பண்ணுறது நான் தான். சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் கூட போகிறது நான். அதனால் மருத்துவமனையில் இருக்கிற எல்லா பாடுகளும் ஆல்மோஸ்ட் எனக்கு நல்லாவே தெரியும். அது படுக்கையில் இருந்தால் எப்படி, டாக்டர்கிட்ட போனால் எப்படி, என்ன பிரச்சனை ஏது, இவ்வளவு போராட்டம். ஆனால் இந்த காலம்தான் அப்படியா? அந்த காலமே அப்படித்தான். லூக்கா அழகா சொல்கிறான், தன் ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவர்களுக்கு செலவழிச்சிட்டாலாம்.
அப்போ ஆஸ்தின்னு எழுதணும்னாலே அந்த ஸ்திரீ எவ்வளவு பெரிய பணக்காரியாக இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு ஆஸ்தி இருக்குதுனாலே, ஒரு சொத்து இருக்குதுனாலே அவன் ஒரு பணக்காரன் தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த ஸ்திரீயும் பணக்காரளாக தான் இருந்தா, ரொம்ப பெரிய பணக்காரனோ சின்ன பணக்காரனோ நமக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு இருந்தது எல்லாவற்றையும் மருத்துவர்கிட்ட என்ன செஞ்சிட்டா, கொடுத்துட்டா, எல்லாத்தையும் செலவழிச்சிட்டா. ஆனாலும் ஒருவராலும் அவளை சுகமாக்க முடியலை. இந்த பெரும்பாடு அப்படிப்பட்ட ஒரு பாடுதான். அநேக பெண்கள் இந்த பாடுனால கஷ்டப்படுகிறத நம்ம இந்த காலத்தில் பார்க்குறோம். எத்தனையோ சின்ன பிள்ளைகள் 16 வயசு 17 வயசு இந்த பிள்ளைங்களாம் வந்து சொல்லும், கட்டி யூட்ரஸில் கட்டி, ஓவர் ப்ளீடிங். அவர்களுடைய வேதனையை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். நிறைய சமயங்களில் இது எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி பழைய வயசான அம்மாமார் இல்லை சில ஆண்கள் சொல்லிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக நீங்கள் வந்து மெடிக்கலி நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு பெரும்பாடு இருக்கும் பொழுது வருகிற அந்த வேதனை எத்தனையோ ஹார்ட் அட்டாக்கு ஈக்குவலாம். இந்த ஹார்ட் அட்டாக் மனுஷனுக்கு வரும்போது ஒரு வேதனை வருது பார்த்தீங்களா, அது மாதிரி பல மடங்கு வேதனை ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறாள். அப்போ இந்த பொண்ணு எவ்வளவு நாள் அனுபவிச்சா, 12 வருஷம் அனுபவிச்சா. 12 வருஷம் பெரும்பாடு. யூத கட்டளையின்படி அவளை யாரும் தொற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் லேவியராகமத்தில் படித்தா தெரியும். அவளை வீட்டுக்கு வெளியே தான் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்திரீகள் உள்ளே வர முடியாது, ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள முடியாது. அவளை எந்த இடத்துலையும் முன்னாடி வச்சு நடத்தி இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன செய்கிறா பாருங்க. அடுத்த வசனம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அவள் என்ன செய்கிறா, பின்னாக வந்து, அவளை நிச்சயமா யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துருந்தாங்கன்னா தீட்டுன்னு கத்தியிருப்பாங்க. ஆனால் அவள் இயேசுவை பாத்திரம் கண்ணில் வச்சுட்டு அந்த கூட்டத்தின் மத்தியில் அவளால் நிச்சயமாக நடந்திருக்க கூட முடியாது, நிச்சயமாக நடந்திருக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், பெரும்பாடு இருக்கிற ஸ்திரீகளால் எழும்பி நிற்க கூட முடியாது, பெலனே இருக்காது. அந்த பெலனில்லாத 12 வருஷம் பெலனே இல்லாத அந்த ஸ்திரீ எப்படியாவது ஏசப்பாவை தொற்றணும்னு ஓடி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தான் அவளால் அதுதான் முடிஞ்சிச்சு. அவளால் போய் ஏசப்பாட்ட பேச முடியல, ஏசப்பா முன்னாடி போய் நிற்க முடியல, கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருக்கிறது. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். பாருங்க, நிறைய சமயங்களில் நமக்கு ஜெபிக்க முடியாது, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில் ஜெபிக்க முடியாது. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வரும், உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும், இல்லை பெருமூச்சு மாத்திரம்தான் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பெருமூச்சு தான் வருது. ஒருத்தர் எங்கள்கிட்ட சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ஜெபம் பண்ணலாம் தெரியாது, ஏதாவது ஒரு பிரச்சனையா வானத்தை நோக்கி பார்ப்பேன், கண்ணை கூட மூட மாட்டேன், வானத்தை நோக்கி பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவேன் அப்படிம்பார். ஆனால் அவருக்கும் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படித்தான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டான். நீங்கள் நல்லா அந்த வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அவளுக்கு கொஞ்சம் முடிஞ்சிருந்ததுன்னா ஏசப்பாவை தொட்டு கூப்பிட்டுருப்பா, அதுவே அவளுக்கு முடியல, அதனால தான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு எக்கி கஷ்டப்பட்டு இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டா போதுன்னு தொட்டிருப்பா. அந்த நிமிஷமே அவள் சுகமானாள், அந்த நிமிடமே அவள் சுகமானாள். சுகமானது மாத்திரம் இல்லை, ஏசப்பா போயிட்டாரா, போகலை, அவளுடைய இருதயம் ஏசப்பாவுக்கு தெரிந்தது, அவளுடைய கண்ணீர் ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இயேசு அந்த இடத்துல நிற்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். நம்மளா இருந்தால் இந்த சீஷர்கள் மாதிரி தான் நம்மளும் சொல்லியிருப்போம், என்ன ஆண்டவரே இவ்வளவு கூட்டம் பின்னாடி வருதே, என்னை தொட்டது யாருன்னு, எல்லாரும் தொட்டுட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் இல்லையா. இவ்வளவு கூட்டம் அலமோதுதே, என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீங்க? ஆனால் ஏசப்பாவுக்கு எந்த நோக்கத்தோடு அவள் அந்த வஸ்திரத்தை தொட்டாள் என்று தெரிந்திருந்தது. நம்ம என்ன நோக்கத்தோடு அவரை நினைக்கிறோம் என்பது அவருக்கு நிச்சயமா தெரியும். ஹல்லேலூயா. நம்ம பெரிய ஜபங்கள்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க உள்ளத்துல நொறுக்கப்பட்டு வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய கணக்குல இருக்கிறது. ஒவ்வொரு செகண்ட் நீங்க அவரை யோசிக்கும் பொழுதும் அவர் என்ன செய்யறாரு, என் மகள் இந்த நோக்கத்துக்காக, என் மகன் இந்த நோக்கத்துக்காக என்னை நோக்கி பார்க்கறான், என்ன நினைக்கிறான்
அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சதுனால தான் அங்கே நின்று என்னை தொட்டது யாருன்னு சொல்லி கேட்டார். அந்த ஸ்திரீ உடனே பயந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சொல்கிறான், ஆண்டவரே நான் தான்ப்பா தொட்டேன், நான் சுகமாயிட்டேன்னு சொல்கிறான். சுகமானோடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் விசுவாசமுனே ரட்சித்தது, உன் விசுவாசமுனே ரட்சித்தது. எவ்வளவு விசுவாசமாக அந்த ஸ்திரீ ஓடி போய் தொட்டா. நம்மளோ சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் போதும் ஆண்டவரே என்னால் உம்மை பின்பற்ற முடியல அப்படின்னு விட்டுடுறோம். நிறைய சமயங்களில் நம்ம ஆண்டவரை ரொம்ப நேசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு பாடு வந்துட்டு என்ன செஞ்சிடறோம், போதும் இனிமேல் எனக்கு இந்த பாடெல்லாம் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. இந்த கொரோனா காலகட்டத்தில் அநேகர் குடும்பங்களை இழந்து போனார்கள். குடும்பங்கள், ஆந்திராவில் ஒரு குடும்பத்தில் 8 பேர் மரித்து போனார்கள். இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் கஷ்டத்தை பார்த்துருக்குறாங்க. அப்போ ஒரு சிலர் இந்த கஷ்டத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஆண்டவர் ஏன் என் தகப்பனை எடுக்கணும், ஆண்டவர் ஏன் என் கணவரை எடுக்கணும், ஏன் நான் இந்த பாடுபடணும், ஏன்னு சொல்லி கேள்வி கேட்டே அப்படியே ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், தூரமாக போயிடுறோம். ஆனால் இந்த ஸ்திரீயை போல நீங்கள் ஒன்று யோசிக்கணும், ஆண்டவர் அமைதியாக இருக்காருன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் உங்களை கண்டுகொள்ளலைன்னு நினைக்காதீங்க. உங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய கண்ணீரை அவர் கணக்கில் வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கணக்கில் வச்சிருக்காராம். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவர் கணக்கில் இருக்கிறது. அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? இந்த ஸ்திரீ இயேசுவை தொட்டது ரெக்கமெண்டேஷனில் அவள் வரல, அவள் வந்து இயேசுவை விசுவாசித்து வருகிறாள். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, யாக்கோபில் நீங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்போ இந்த விசுவாசத்தோடு அவள் வந்து தொட்டுட்டா. நீங்கள் நினைக்காதீங்க என்னால் ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, எனக்கு அது தெரியாது இது தெரியாது, இப்படியே சொல்லி சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். இந்த சோர்வை மூட்டை கட்டி வைப்போம். ஆண்டவர் நம்மளுடைய குவாலிஃபிகேஷனை பார்க்க மாட்டார், இவன் ரொம்ப அருமையாக ஜெபம் பண்ணுறான்னு பார்க்க மாட்டார். உங்கள் உள்ளமும் அவருடைய உள்ளமும் இணையணும், அதுதான் முக்கியம். உங்களுடைய உள்ளம் அவரை நோக்கி தேடும் பொழுது அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க உள்ளமும் அவருடைய உள்ளமும் இணையணும், அதுதான் முக்கியம். உங்களுடைய உள்ளம் அவரை நோக்கி தேடும் பொழுது அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் நம்பப்படுவதற்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நம்ம மனுஷனை தான் நம்பி ஓடுறோம், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் மனுஷனை தான் நம்பி ஓடுறோம். ஒவ்வொரு பிரச்சனை ஏதாவது ஒரு சின்ன விஷயமா, ஐயோ அவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்கள தேடி போகலாமே இவங்கள தேடி போகலாமே, இப்படித்தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்திரீயை போல எல்லாம் செலவழிந்து போன பிற்பாடு நம்ம நடுத்தெருவில் நிற்கும் பொழுது இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். அப்படி அந்த நிலைமைக்கு வராதீங்க, அதற்கு முன்னாடியே இயேசுவை தேடுங்க. ஏசப்பா இன்னைக்கு நான் யாரையுமே நம்பலை, உங்களுக்கு இந்த பெரும்பாடு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னென்னமோ பிரச்சனைகளை உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஏசாயா 30:19 சொல்லுது, இனி நீ அழுது கொண்டிராய், யூ ஷால் கிரை நோ மோர். இனி நீ அழுது கொண்டிராய். நம்ம அழுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீர், ஏன் அந்த வேதனை வருது, ஏன் அந்த பிரச்சனையில எதுக்காக கண்ணீர் வடிக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், அந்த ரங்கத்துல கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய குடும்பத்துல இப்படி நடக்கிறது வெளியில தெரியாதே, நான் என்ன செய்வேன், யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன், இதையெல்லாம் நீங்க மனசுல போட்டு அப்படியே ஒரு பித்து பிடித்தால் போல நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. இனிமேல் நீங்க அழுகிறது கிடையாது. ஏன்னா அவர் நீங்க கூப்பிடும் பொழுது அவர் தம்முடைய செவிகளை திறந்து கேட்கிறவராயிருக்கிறார். திறந்து கேட்டு நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். அவர் தொட்ட உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து உனக்கு என்னமா வேணும்னு கேட்கல, அவர் தொட்ட உடனே சுகமாயிட்டான். ஹல்லேலூயா. தொட்ட உடனே சுகமாயிட்டான். அவளுக்கு என்ன தேவைங்கிறது ஏசப்பாவுக்கு தெரிந்திருந்தது. என்ன தேவை? அவளுக்கு ஒரு சுகம் தேவை. நீங்க என்ன தேவையோடு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. என்ன பிரச்சனை? எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு வேலை இல்லை, என்னுடைய வீட்டில் இப்படி கொடிய வியாதி இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ஏன்னா பிரச்சனை இல்லாமல் ஆண்டவரை தேடுறவங்க ரொம்ப கம்மி, பிரச்சனை இல்லாமல் ஆண்டவரை தேடுறவங்க ரொம்ப 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 கம்மி. பிரச்சனை வந்ததுன்னா தான் ஜனங்க தாரையா ஆண்டவர்கிட்ட ஓடுவாங்க, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் வேற யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது, ஆண்டவர் ஒருத்தர் தான் என்னை காப்பாற்ற முடியும் தெரியும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா
ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 121 பார்க்கிறோம், எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். நமக்கு அது தெரியாது, இது தெரியாது, இப்படியே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்தரங்கங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும். ஆந்திர மாநிலத்தில் ஒரு கூட்டத்திற்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த கூட்டத்தில் திரளான ஜனங்கள் வந்திருந்தாங்க. அப்போ நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை என் இடத்துல சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு சகோதரி பயங்கரமான ஒரு இச்சிங், ஒரு பயங்கரமான ஒரு அரிப்பு வியாதியினால் கஷ்டப்படுகிறாள். அவர்கள் பல மருத்துவர்கள்கிட்ட போயும் அவர்களுக்கு என்ன செய்யல, சுகமாகலை. அவர்களை நான் சுகமாக்குவேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் திரும்பி திரும்பி பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவினபடியினால நான் அந்த இடத்துல சொன்னேன். கூட்டம் முடிந்தது. ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்து கொண்டிருந்தாள். ஒரு தெரிந்த பிள்ளை ரூமுக்கு வந்தோடனே சொன்னா, சிஸ்டர் நான் உங்கள் இடத்துல பேசணும்னு சொன்னா. என்ன அப்படின்னு கேட்டேன். சிஸ்டர், நான் தான் அந்த சகோதரி, எனக்கு தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போயிட்டேன். அத்தனை மருத்துவர்கள் மாத்திரை கொடுத்தாங்க, மருந்து கொடுத்தாங்க, இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொன்னா. பல வருஷமா நான் மாத்திரை எடுத்தேன், மருந்து எடுத்தேன், ஆனால் ஒன்றுமே சுகமாகலை. ஒரே இந்த அரிப்பு எனக்கு சுகமாகணுமே அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் சரியா ஆண்டவர் உங்கள் மூலமா பேசினார். அந்த நிமிடத்திலே அந்த அரிப்பு எனக்கு சுகமானது என்று சொன்னால் ஹல்லேலூயா. கர்த்தர் அவளுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தார். எதற்காக நான் இதை சாட்சியா சொல்றேன் தெரியுமா? அந்த ரங்கத்துல நீங்க வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். அவர் நம்மை மறந்து போகிறவர் அல்லவே அல்ல. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி எத்தனை பேருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் சுகமாக்கின பிற்பாடு அவளை குறித்து அந்த கூட்டமே அறிந்திருக்கும். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இவ்வளவு அவசரமா யவீருவின் வீட்டிற்கு போகிறவர் எதுக்குப்பா நின்று இந்த பெண்மணியை கூப்பிட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த பெண்மணி ஓடி வந்து சொன்னா, ஆண்டவரே நான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அதே போலதான் நீங்க ஒவ்வொருவரும் என்னென்னமோ கஷ்டத்தை மனசுல யோசிச்சு கொண்டிருக்கலாம். எனக்கு அந்த கஷ்டம் தெரியாது. என்னதான் நாங்க ஊழியக்காரங்களா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கஷ்டம் அடுத்த மனுஷனுக்கு புரியாது, தெரியாது. ஆனா தேவன் அதை பார்க்கிறார். தேவனுக்கு தெரியும். நிச்சயமா நம்மளை என்ன பண்ணுவாரு, அதிலிருந்து விடுதலையாக்கி சுகப்படுத்தி பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்கி நமக்கு நிச்சயம் பெரிய விடுதலை தருவார். எப்போதுமே நம்ம நமக்காக 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 நமக்காகன்னு கேட்டே பல சமயங்கள்ல வெட்கத்தை அனுபவிக்கிறோம். ஆனா அநேக சமயங்கள் நீங்க பாருங்க, பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற ஜெபங்கள், சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், இதெல்லாம் நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. அந்த இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் மகிமைப்பட்டாரோ அங்கெல்லாம் அவரை தான் ஜனங்க தூக்கி வச்சாங்க. அவரை தூக்கி வச்சுதான் நாமத்துல அற்புதங்களை கேட்டாங்க. எசேக்கியா ராஜா ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த உலகம் எங்கோ நீர் ஒருவரே தேவன் என்று அறியும்படி இந்த அற்புதத்தை செய்யும்னு சொல்றான். எலியா ஜெபித்த பொழுது ஜெபிக்கிறான், நீர் தேவன்னு நீங்க நிரூபிங்க ஆண்டவரே, நான் ஒருவன் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். இதே போலதான் மோசேயும் கதறினான், நீர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு செல்லுவீர் என்றால் நீர் உம்முடைய நாமத்திற்கு இழுக்கு உண்டாகும். நம்ம முக்கியமே கிடையாது, ஆண்டவர் தான் முக்கியம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 2:12 நீங்க வாசிக்கும் பொழுது, நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அவர் நம்ம மேல இறங்கணும்னு என்ன இருக்கு, அவர் நம்ம நினைச்சு பார்க்கணும்னு என்ன இருக்கு? நீங்க அண்ட சராசரங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வானங்களையும் பூமியையும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த பெரிய அளவுல இருக்கிற உலகங்கள்ல இத்தினோண்டு இருக்கிற நம்மள ஆண்டவர் நினைச்சு பார்க்கணுமா அப்படின்னு யோசிங்க. மனுஷன் எம்மாத்திரம். நீங்கள் இந்த பூமி பெரிய பூமியாக இருக்கு, ஆஹா இங்கே போகலையே, நான் அமெரிக்கா போகலையே, லண்டன் போகலையே, இவ்வளவு பயங்கரமாக இருக்கே உலகம் அப்படின்னு நம்ம பிரமிச்சு போயிடுறோம். ஆனால் கொஞ்ச நேரம், சற்று நேரம் யோசித்து பாருங்க, இந்த உலகம் மட்டும் இந்த இடத்துல இல்லை. இந்த யூனிவர்ஸில், இந்த அண்ட சராசரங்களில் இந்த உலகம் மட்டும், பூமி மட்டும் இல்லை. எத்தனையோ பிளானட்ஸ் இருக்குது, எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் பூமியை காட்டிலும் நமக்கு முன்பதாக பெருசாக என்ன தெரியுது, சூரியன் தான் நமக்கு பெருசாக தெரியுது. இந்த சூரியன் சிறிதான நட்சத்திரங்களில் ஒன்று. சூரியனை காட்டிலும் பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் யூனிவர்ஸில் இருக்குது. பல பல மடங்கு, கோடிக்கணக்கான மடங்கு பெரிய நட்சத்திரங்கள். இப்படி பயங்கரமான படைப்புகளுக்கெல்லாம் அதிபதியாய் சிருஷ்டி கர்த்தனாய் இருக்கிற தேவன் உங்களையும் எங்களையும் ஏன் நினைச்சு பார்க்கணும்? யோசித்து பார்த்தீங்களா? அவர் நினைக்கணும்னு ஏதாவது ஒன்று உண்டா? ஏதாவது கண்டிஷன் இருக்கா? வேதம் சொல்லுகிறது, நான் அவனுக்கு திரும்பி கொடுக்கத்தக்கதாக எனக்கு முந்தி கொடுத்தவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார்.
ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது கொடுத்துட்டோமா? நம்ம இப்போ நினைப்போம், ஐயோ நான் இவ்வளோ காணிக்க கொடுக்குறேனே, ஆண்டவரே எனக்கு இறங்கும். அது கண்டிஷனே கிடையாது. தேவன் அப்படி இறங்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஸ்திரீ சொன்னது போல நம்ம நாய்க்குட்டி தான், அதிலும் ஒன்றுமில்லாதவர்கள். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி 64:6 சொல்லுகிறார், எங்கள் நீதி எல்லாம் உமக்கு முன்பதாக அழுக்கான கந்தைய போல இருக்கிறது. We are nothing. நம்முடைய நீதி அழுக்கான கந்த. இந்த தாழ்மை நம்முடைய இருதயத்திற்குள்ள வரணும். அந்த தாழ்மை வரும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு இறங்குவார். இந்த இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சுவோம். புலம்பல் 3:22-23 சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. காலைதோறும் அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த உலகத்தில் இருந்தார். அதனால் இன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லப்பா, எல்லாம் உம்முடைய சுத்த கிருபை. ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாவை பார்க்கும் பொழுதுலாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் போதும், உடனே சொல்லுவாங்க, ஏசப்பாவோட கிருபையால் நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட நீங்கள் ஃபோனில் பேசினாலும் சரி, நீங்கள் சாதாரணமாக கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, ஒரு நாள் கூட அவங்க வாயிலேருந்து வேறு வார்த்தையே வராது. முதல்ல சொல்லுவாங்க, ஏசப்பா கிருபையினால தயவுனால நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிறது, ஒவ்வொரு நாளும் கடக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நீங்கள் நல்லா யோசிங்க, இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்களே, ஏன் நானும் நீயும் மறிக்கல? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் அவங்களாம் அநீதியானவர்கள், பாவிகள், மறிச்சிட்டாங்க, நான் நீதிமான், நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறதா? இல்லை. அவருடைய இரக்கம், அவருடைய சுத்த கிருபை, அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கம். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் உங்களை பார்க்க முடியுது, நீங்கள் எங்களை பார்க்க முடியுது. இல்லைனா எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ தேவ பிள்ளைகள், எத்தனையோ தேவனை அறியாத மக்கள் இறந்து போனார்கள். இனி இதுதான் உலகத்தின் நியதி. இது இப்படியே நடந்து கொண்டு தான் இருக்கும். புதுசாக வந்துட்டு தான் இருக்கும், போய்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கணும். ஆனால் நம்மளுடைய வேலை என்ன? பரலோக ஓட்டத்தில் லக்கை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம், லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். அப்போ இந்த இடையில வர பிரச்சனைகளை நினச்சி சோர்ந்து போகக்கூடாது. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல விசுவாசம் நமக்கு வேணும். கானானிய ஸ்திரீயை போல விசுவாசம் நமக்கு வேணும். தாழ்மை நமக்கு வேணும். முயற்சி எடுத்து ஆண்டவரை தேடுவோம். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அவரோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள், தனிப்பட்ட விதத்தில் எப்படி ஆண்டவரோடு இருக்கிறீங்க, அதை தான் ஆண்டவர் பார்ப்பார். நான் இந்த சர்ச்சுக்கு போனேன், இந்த ஊழியக்காரனிடத்தில் போனேன், எங்கள் வீட்டில் ஒருத்தர் வேலை பார்த்தார், அவர் சொல்லுவார், அவர்கிட்ட ஏசப்பாவை பற்றி சொல்லி நீங்கள் ரட்சிக்கப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், இல்லைங்கய்யா நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல அப்படிம்பார். நாங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்கள் பரலோகத்துக்கு போகும்பொழுது நான் வந்துட முடியுமா? வர முடியாதே. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நம்ம ஒன்றுமில்லாதவர்களா, நம்ம வீணானவர்களா நிற்கக்கூடாது. அவருடைய சந்தோஷத்தில் பங்கு கொள்ளணும்னா நம்முடைய விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்கணும். நம்முடைய நீதி பெருசுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. தாழ்மைப்பட்டு அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார்.